1648ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை கொள்ளையடிக்க ஒரு கப்பலில் வந்தனர். திருச்செந்தூரின் மையப்பகுதியில் உள்ள சிவன் கோவிலின் மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துச் சென்ற பின்னர் அவர்கள் முருகன் கோவிலுக்குள் நுழைந்தனர். அங்கு அவர்கள் சண்முகர் சிலையைக் கண்டனர். அந்த சிலை தங்கத்தால் ஆனது என்று நினைத்து அதை எடுத்துச் சென்றனர். கப்பல் புறப்பட்ட போது ஒரு பயங்கரமான புயல் வீசியது. கடல் கொந்தளிப்பானது. கப்பலின் தலைவரின் அறிவுறுத்தலின்படி டச்சு கடற்கொள்ளையர்கள் திருநல்லூரில் இருந்து எடுத்த நடராஜர் சிலைகளையும் திருச்செந்தூரிலிருந்து எடுத்த சண்முகர் சிலையையும் கயிறுகளால் கட்டி கப்பலை ஆபத்தான முடிவிலிருந்து பாதுகாக்க நங்கூரங்களாக கடலில் வீசினர். புயல் தணிந்ததும் சிலைகளை இழுக்க முயன்றனர். ஆனால் அவர்களால் சிலைகளை இழுக்க முடியவில்லை. எனவே தங்கள் கப்பலை காப்பாற்ற கயிறுகளை வெட்டி சிலைகளை கடலில் விட்டுச் செல்ல வேண்டியிருந்தது. மறுநாள் காலை கோவிலின் பூசாரிகளும் பக்தர்களும் சிலை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் திருநெல்வேலிக்குச் சென்று அப்போது நாயக்கர் ஆட்சியின் உள்ளூர் நிர்வாகியாக இருந்த வடமலையப்ப பிள்ளையனிடம் விஷயத்தை தெரிவித்தனர். அவர் முருகனின் தீவிர பக்தர். என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் மிகவும் கவலைப்பட்டார். அவரது தாயின் அறிவுறுத்தலின்படி அவர் பஞ்சலோகத்தில் ஒரு நகல் சிலையை உருவாக்க ஏற்பாடு செய்தார். நகல் சிலையை திருச்செந்தூருக்கு கொண்டு சென்றபோது வடமலையப்பன் தனது ஆட்களுடன் ஓய்வெடுக்க வழியில் நிறுத்தினார். அப்போது கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சிலை காணப்படலாம் என்று கனவில் அறிந்தார். அந்த இடத்தைக் குறிக்க ஒரு எலுமிச்சை பழம் மிதப்பதையும் ஒரு விஷ்ணு பருந்து வட்டமிடுவதையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். பின்னர் வடமலையப்பன் போதுமான மக்களுடன் கடலுக்குச் சென்று அசல் சண்முகர் சிலையையும் நடராஜர் சிலையையும் மீட்டெடுத்தார். 1653ஆம் ஆண்டில் அவற்றை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. நகல் சிலை பாளையங்கோட்டைக்கு கிழக்கே அமைந்துள்ள திருப்பிராந்தீஸ்வரர் கோவிலில் நிறுவப்பட்டது. வடமலையப்பன் தனக்கு கிடைத்த முருகனின் அருளுக்கு நினைவுச் சின்னமாக திருச்செந்தூரில் ஒரு மண்டபத்தையும் கட்டினார்.